உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். ஓம் கம் கணபதேய நமக. இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வர தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது. முதலிலே ரிஷபராசியை சார்ந்தவர்கள் யார்? சாந்த சக்தி உள்ளவர்கள், காந்த புத்தி உள்ளவர், கவர்ச்சியாக பேசி காரியங்களை சாதிப்பதில் வல்லவர், எதிலும் நடுநாயகமாக நின்று கவர்ந்து வென்று தங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிடம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் ரிஷபராசியை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர். இந்த செப்டம்பர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற 3 பெயர்ச்சிகள், 1 சூரியன், 2 புதன், 3 சுக்கிரனுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறது என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். வேகத்துடனும் விவேகமாகவும் நடந்து கொள்ளும் ரிஷபராசி அன்பர்கள், நீங்கள் சிக்கனமாய் நடந்து கொள்பவர்கள். இந்த செப்டம்பர் மாதம் ராசிநாதன் சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் மறைவதால் அவருடைய சொந்த வீடான துலாமிலே அவர் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய இருப்பது அறிவு திறன் அதிகரிக்கும். உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும். ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். ராசியிலே இருக்கும் குரு மன நிம்மதியை தருவார். சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். தொழில் ஸ்தானத்திலே சனி இருக்கின்றார். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும். தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள். பணவரத்து திருப்தி தரும். வியாபார ஸ்தலத்திற்காக புதிய இடங்களை வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறமை கூடும். பயணங்களும் செல்ல நேரிடலாம். பணி நிமித்தமாக அலைய வேண்டியது இருக்கும். குடும்ப ஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கின்றார். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் குடும்பத்தில் சிறிது நிம்மதி குறைவு ஏற்படலாம். சுற்றத்தினர் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சிறிது பிணக்கு வரலாம். பிள்ளைகள் மூலமான மகிழ்ச்சி ஏற்படும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களுக்கு அறிவு திறன் அதிகரிக்கும். இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு இந்த செப்டம்பர் மாதம் பணவரத்து இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன்பு ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும். வேலை தொடர்பாக அலைய வேண்டியது இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாய் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியிலே முன்னேற்றம் உண்டாகும். எதிர்காலத்தில் கருத்தை கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீர்கள். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை உடையவர்கள் இந்த செப்டம்பர் மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். முடிவில் எதிர்பார்த்தபடி காரியம் முடியும். சக ஊழியர்களுடைய ஆதரவு இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுவது நல்லது. குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்பதை தவிர்க்க நன்மை தரும். குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள். உறவினர்கள் நண்பர்களும் கவனமாய் பேசி பழகுவது நல்லது.
ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ரோகிணி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்கும். கடும் ஜுரம், விவாதங்கள், கலகம், அடுத்த வீட்டாருடன் சதா சண்டை இவை நேரும். கவனமாய் இருக்கவும், பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கவும், யாருடைய தூண்டுதலுக்கும் செவி சாய்க்காதீர்கள். வியாபாரிகளுக்கு நல்ல விதமாய் பண வசதிகள் அனைத்தும் வேண்டியபடி கிடைக்கும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மிருக சீரியிடம் 1, 2 பாதங்களை உடையவர்களுக்கு இந்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதம், தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் இனிதே நடைபெறும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் அகலும். பொருள் வளம் சிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் தொடரும். தொட்ட காரியங்கள் வெற்றி கிட்டும். இனிமையாக பேசுவதில் வல்லவரான நீங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக முயற்சிகள் என்னென்ன, பரிகாரங்கள் என்னென்ன? வெள்ளிக்கிழமை தோறும் சிவன் கோயிலை வலம் வாருங்கள். அதற்ற கிழமைகள் வளர்பிறை ஞாயிறு, திங்கள், வேழன், தேய்பிறை ஞாயிறு, திங்கள். ரிஷபராசியின் சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 12, 13. அதற்ற தினங்கள் செப்டம்பர் 5, 6. அதற்ற திக்கு தெற்கு. அதற்ற வண்ணம் பச்சை நீலம். அதற்ற எண்கள் 6, 5, 8, 4, 1 ஆகும். அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இந்த செப்டம்பர் மாத பதிவுகள் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் பதிவிடப்படுகிறது. அந்தந்த ராசியை உடையவர்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம். அன்பர்களுடைய கூடுதல் கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலனிலே அற்புதமான பகுதிகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. அது பஞ்சாங்க பலன், ஜோதிட சிறு குறிப்பு, பரிகாரங்களும் பலன்களும், கோச்சார குறிப்பு, மேலும் ராசி குறிப்பு, இவை அனைத்தையும் அடங்கிய அற்புதமான பதிவு ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கேட்டு ஜோதிட ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் பெறலாம். மேலும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற முறையிலே இந்த பதிவுகளை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்துக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்யும். வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.